நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வளையப்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடிய கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கட்சியின் சின்னமான விசில் மற்றும் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட கீழராஜ வீதியிலிருந்து மௌன ஊர்வலமாக சென்ற திமுகவினர் அண்ணாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு அண்ணாவின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்ற கோஷங்கள் எழுப்பி மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் புறநகர் பகுதியில் 25 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் தனது வீட்டின் வெளிச்சுற்று பகுதியில் இறந்த நிலையில் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை அடுத்த கந்திக்குப்பம் அருகே உள்ள காத்தாடிக்குப்பம் கிராமத்தில் சட்டவிரோதமாக பனைமரங்களில் இருந்து கல் இறக்கி விற்பனை செய்யப்பட்டு வரும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமான மறைமுக விற்பனையை தாண்டி தற்போது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போன்பே மூலம் பணம் பெற்றுக்கொண்டு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு என் ஊர் என் கனவு எனும் திட்ட விழாவை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி துவக்கி வைத்தார். இதில் மாவட்டத்தில் உள்ள பல்துறை அலுவலர்கள் கடந்த 4.5 ஆண்டுகளாக துறை ரீதியான மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள், அதன் பயன்பாடுகள் மற்றும் எதிர்காலத்தில் தேவைப்படும் திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அதிமுக சார்பில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மேலும் புவனகிரி பாலக்கரை அருகாமையில் உள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு நகர அதிமுக சார்பில் நகர செயலாளர் செல்வகுமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்ட பின்னர் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு தஞ்சையில் திமுக அதிமுக கட்சியினர் அண்ணா உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மதுரை விமான நிலைய விரிவாக்கம் பணிக்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் 65 குடும்பங்களை வெளியேற்ற வருவாய்த்துறையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு பாதிப்பை தவிர்க்க பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் நில அளவீடு மற்றும் ஆவணப் பணிகளை தொடர்ந்து வருகின்றனர். தேனி கம்பம் நெடுஞ்சாலையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த நிலையில் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் குமாரசாமி பேட்டையில் உள்ள புகழ்பெற்ற சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெற்ற தைப்பூச தேர் திருவிழாவில் பெண்கள் மட்டுமே தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். அப்போது தேரை சுற்றி கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என கோஷமிட்டு தேரின் மீது உப்பு, மிளகு, பொறி உள்ளிட்டவற்றை இறைத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வணங்கி வழிபட்டனர். முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே கேணிக்கரையில் பேரணியாக சென்ற திமுகவினர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சித்தர்காடு அண்ணா திருமண மண்டபம் அருகில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு ஒன்றிய செயலாளர் மூவலூர் மூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கரூர் மாவட்டத்தில் சைபர் கிரைம் குற்றங்கள் மற்றும் தொலைந்த செல்போன்களை கண்டறிய சைபர் கிரைம் போலீசார் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வந்த நிலையில்
136 செல்போன்கள் மற்றும் சைபர் குற்றங்கள் மூலம் இழந்த 97,33,543 ரூபாயை மீட்டனர். இந்நிலையில் மீட்கப்பட்ட செல்போன்களையும் பணத்தையும் உரிய நபர்களிடம் சைபர் கிரைம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன் ஒப்படைத்தார். தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் நாமக்கல் பூங்கா சாலையில் ஒருநாள் விடுப்பு எடுத்து சுமார் 300க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தல் வாக்குறுதியான 313 நிறைவேற்றிடக் கோரி ஊழியர்கள் முழக்கங்களை எழுப்பியவாறு சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புதல், சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியத்துடன் கூடிய முறையான ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி சிந்தாமணி பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு திமுக சார்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாநகராட்சி மேயர் அன்பழகன் மற்றும் மாவட்ட செயலாளர் வைரமணி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் சீனிவாசன், தேமுதிக சார்பில் மாநகர செயலாளர் டிவி கணேஷ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு 155 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்கி சிறப்பித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே விஜய மாநகரில் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் மாவட்ட பிரதிநிதி பாலகிருஷ்ணன் தலைமையில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஆர்.ஜி. சாமி முன்னிலையில் நடைபெற்ற நினைவு தின நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக வடக்கு ஒன்றிய செயலாளர் கனக கோவிந்தசாமி, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வசந்தகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.